கிறிஸ்துவுக்குள் மிகவும் அதிகமாக நேசப்படுகின்ற அருமையான உடன் விசுவாசிகளை உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயரில் வேர்ட் ஆஃப் காட் மினிஸ்ட்ரி சார்பாக அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த காலை நேர இறை தியானத்தை நம்ம ஆரம்பிக்கலாம். ஜெபிப்போம். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, சீர்திருத்தலின் நாயகனே, துவக்கமே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இதோ இந்த அக்டோபர் மாதத்தினுடைய ஆண்டவரே 3வது வாரத்தில் நீர் எங்களை கொண்டு வந்து சேர்த்து இந்த வாரத்தின் இறுதி நாளை எங்களுக்கு தந்திருக்கிறேன். நன்றி ஆண்டவரே. இந்த 25ஆம் நாளை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இந்த நாளின் இறை செய்தி, பாடல் வேலை, ஜெப வேலையை கர்த்தர் ஆசீர்வதியும். குறிப்பாய் சீர்திருத்தலின் ஆண்டவரே இதோ காரியங்களை நாங்கள் தியானித்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வார்த்தையின் வழியாக எங்களோடு கூட நீங்கள் பேசுங்க ராஜா. அடியேனையும் அன்பர் சாரியும் சகசாரியை எடுத்து பயன்படுத்துங்க. இது எல்லாருக்கும் ஆசீர்வாதமாய் தந்து வழி நடத்தும். கேட்டு பயன்பெறுகிற எல்லா மக்களையும் என் தேவன் நீர் ஆசீர்வதியும். சீர்திருத்தலின் ஆண்டவரை விழுதுகளை அவர்கள் கற்றுக்கொள்ளவும் அதிலிருந்து தங்கள் வாழ்வை புதிதாக ஆரம்பிக்கவும் கர்த்தர் கிருபை தார். இப்படி பரிசுத்த ஆவியின் ஒத்தாசை துணை இந்த நாள் எங்கள் அனைவர் மீதும் இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். காலை வேளையிலே நாம் சீர்திருத்தலின் பாடல்களில் 639வது பாடலாகிய சீயோன் மாமலையில் வாழும் இஸ்ரேல் என்ற பாடலை சாரோடு இணைந்து நாம் பாடுவோம். 639. மாமலையில் வாழும் இஸ்ரவேல் தேவனை மேவி நீதம் சேவை செய்வோரே, தேவனை மேவி நீதம் சேவை செய்வோரே. நியாயவான் மார்ட்டின் லூத்தர் மடங்களில் நல்ல குரு சந்நியாசியாய் நடந்த நாளில் சச்சோனி தேச பிறப்பு பிரடஹரிக்கு சர்வ கலாசாலை கோரு சாஸ்திரியாய், சர்வ கலாசாலை கோரு சாஸ்திரியாய். அக்கறையாய் அமைந்த லூத்தர் தத்துவ அருங்கல்வி படிப்பிக்க அகம் வெறுத்து 1109 அதன் வழி ஆனதொரு மார்ச் மாதம் 9ஆம் தேதி, ஆனதொரு மார்ச் மாதம் 9ஆம் தேதி நேயமாய் வேத சாஸ்திரம் மோதர் பட்டம் நிமலன் கிருபையினால் நீருவ பெற்றார் சீயோன் மாமலையில் வாழும். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்ற அருமையான உடன் விசுவாசிகளே, உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயரிலே இந்த காலை வேளையிலே அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட கடவுளுடைய வார்த்தை அது பேதுரு எழுதிய முதல் நிருபம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரத்தில் இருக்கின்ற கடைசி 2 வசனங்கள். ஏனெனில் மானிடர் அனைவரும் புல்லை போன்றவர், அவர்களது மேன்மை வயல் வெளி பூவை போன்றது. புல் உலர்ந்து போம், பூ வதங்கி விழும், நம் ஆண்டவரின் வார்த்தையோ என்றென்றும் நிலைத்து நிற்கும். இவ்வார்த்தையே உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நற்செய்தி. ஆமென், அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, கடவுளுடைய வார்த்தையை பற்றி இங்கே பேதுரு சொல்லுகிறது நம்ம பார்க்கின்றோம். பேதுரு ஆண்டவருடைய சீடனாயிருந்து தலைவனாய் உயர்ந்தவர், முதல் பிஷப் என்று நம்ம பார்க்கின்றோம். முதல் பிஷப்பாக அவர் ஆண்டவராலே ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்பதை நம்ம பார்க்கின்றோம். அவருடைய ஊழியத்தின் சார்பாக அநேக மக்கள் கர்த்தர் ஆசீர்வதிக்கப்பட்டதை நம்ம பார்க்கின்றோம்.
திருச்சபையினுடைய வளர்ச்சியில் மிகப்பெரிய பங்காற்றியவர். இந்த காலை நேரத்தில் அவரை பற்றியும் அவருடைய வார்த்தையை பற்றியும் நம்ம தியானிப்பது சால சிறந்ததாக இருக்கின்றது. அன்பான தேவ பிள்ளைகளே, கடவுளுடைய வார்த்தை, the word of God endures forever என்கின்ற ஒரு தலைப்பை தான் மார்ட்டின் லூத்தர் அந்த 16ஆம் நூற்றாண்டில் கையில் எடுத்த மிகப்பெரிய காரியம். இல்லை என்றால் சீர்திருத்தல் நின்று இருக்காது. இது மார்ட்டின் லூத்தருடைய பணி அல்லது மனுஷனுடைய பணி என்று சொன்னால் சீர்திருத்தம் நிறைவு பெற்று இருக்காது. கடவுளுடைய வார்த்தையை அவர் கையில் எடுத்தார். The word of God endures forever. கடவுளுடைய வார்த்தை என்றென்றும் அழியாதது. அதுதான் அன்றைக்கு மார்ட்டின் லூத்தர் கையில் எடுத்து அதை அவர் பயன்படுத்தினார். அதுதான் இந்த பகுதியில் இன்றைக்கும் நம்முடைய லுத்தரன் திருச்சபையின் மக்கள் இந்த வார்த்தையை பயன்படுத்தினர். கடவுளுடைய வார்த்தைக்கு மிக மிகவும் முக்கியத்துவம். ஏன்னா அதான் சொல்றாரு, மனிதர் எல்லாரும் அழிந்து போவார்கள் இல்லையா? மனிதர்கள் எல்லாம் அழிந்து போவார்கள், அவருடைய வாழ்க்கை ஒன்றும் இல்லாமல் மாறிவிடுகிறதா இருக்கிறது. அதான் நம்ம வேதத்தில் பார்க்குறது. என்டியூரிங் வேர்ட், த வேர்ட் ஆஃப் காட் இஸ் என்டியூர் ஃபார் எவர் இல்லையா? இன்னைக்கு மனுஷனுடைய நிலைமையை பார்க்கிறோம். ஆண்டவர் படைக்கும் போது ஆதாம் ஏவாளை ஆசீர்வாதமாக தான் படைச்சாரு, நல்லா வாழுங்கன்னு சொன்னார், ஏதேன் தோட்டத்தை கொடுத்தாரு, பழம் காய் கறி எல்லாத்தையும் சாப்பிட சொன்னார். ஆனால் இவங்க அதை கீழ்ப்படியாதனால அவங்களுக்கு பாவம் வந்தது. பிசாசு பாவத்தை கொண்டு வந்தான், பாவத்தின் மூலமாய் மரணம் வந்தது. மரணம் பாவத்தின் சம்பளமாய் அங்கே பார்க்கணும். போய் ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ மண்ணா இருக்கிறாய், மண்ணுக்கே போவாய், சாபம் பெற்றுக்கொண்டார். ஆனாலும் அதிலிருந்து ஆண்டவர் அவர்களை விடுதலை பெறவே வார்த்தையாயிருந்த ஆண்டவர், ஆதியிலே கடவுள் வார்த்தையாய் இருந்து உலகத்தையெல்லாம் தன் வார்த்தையிலே படைத்தார் என்று பார்க்கிறோம். இப்போ அவர் எப்படி வந்திருக்காரு? அதே போல வார்த்தையாக இந்த உலகத்தில் வந்து நம்மை மீட்டு கொண்டார். அப்போ வார்த்தையாக இருந்த கடவுள் இன்றைக்கு இந்த வார்த்தைக்கு ஒரு சரீரத்தை கொடுத்தா எப்படி இருக்குமோ அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஆண்டவர் வந்திருக்கிறார் என்று சொன்னால் அது மிகையாகாது. த ஃபீலிங் நேச்சர் ஆஃப் ஹியூமன் லைஃப் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல புல், ஆண்டவர் படைத்த புல் பூண்டுகள் எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா எல்லாமே அழிந்து போகிறது, எதுவுமே நிலை நிற்பது இல்லை இல்லையா? வயல்வெளி பூ உலர்ந்து போது, வதங்கி போது, இதெல்லாமே நம்ம பார்க்கின்றோம். நம்ம ஆண்டவரின் வார்த்தையோ என்றென்றும் நிலைத்து நிற்கும். இவ்வார்த்தையே உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நற்செய்தியாய் இருக்கிறது. இப்போ பூ உலர்ந்து போகும், எல்லாம் வளர்ந்து வதங்கி போகும். அதே போல சங்கீதம் 90 பார்த்தீங்கன்னா மோசே மனிதனுடைய நிலையற்ற தன்மையை சொல்லுகிறார். வனாந்தரத்தில் வரும்போது அவங்க கடவுளுக்கு விரோதமான காரியங்களை செய்தார்கள். அப்போது அவங்களுடைய வாழ்க்கையில் கடவுள் நிறைய தண்டனைகளை கொடுத்து அவங்கள கொள்ளிவாய் சர்பங்களை கொடுத்தாரு, அழித்தாரு இல்லையா? கோராவின் புத்திரர்களை பூமி விழுங்கி போனது, இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இப்போ மனிதனுடைய நிலையற்ற தன்மை. அதே நேரத்தில் ஆண்டவர் மோசே அங்கே ஆண்டவரை ஜபிக்கிறாரு, ஆண்டவரே நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு தாரும் என்று சொல்லி ஜபிக்கிறார். அப்போது கடவுளுடைய வார்த்தை தான் அங்கும் நிலைத்து நிற்கிறது என்பதை நம்ம பார்க்க முடிகிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த கடவுளுடைய வார்த்தை, the word of the Lord endures forever, இந்த அருமையான தலைப்பை தான் நம்ம இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம தியானிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். இந்த கடவுளுடைய வார்த்தையை அன்றைக்கு மார்ட்டின் லூத்தருடைய காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1534ஆம் ஆண்டு அவர் தன்னுடைய வாழ்க்கையில் வேதத்தை அவர் படிக்க ஆரம்பித்து அதை ஜெர்மன் மொழியில் மொழிபெயர்த்தார். தன்னுடைய வாழ்க்கையில் அவர் 66 அந்த புத்தகங்களை அவர் படித்து எழுதி மொழிபெயர்த்து, அதே நேரத்தில் அவருடைய வாழ்நாள் எல்லாம் அதற்கு கமெண்ட்ரிஸ் எல்லாம் எழுதி அவர் கடவுளுடைய வார்த்தையை மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கின்றதை நம்ம பார்க்கிறோம். அதே போல 20 நம்ம பார்க்கின்றோம், உலகம் தோன்றும் முன்னரே முன்குறிக்கப்பட்ட அவர் இந்த கடைசி காலத்தில் உங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டார். அவர் வழியாகத்தான் நீங்கள் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டுள்ளீர்கள். இறந்த அவரை கடவுள் உயிர்த்தெழ செய்து பெருமைப்படுத்தி உள்ளார். இதனால் நீங்கள் கடவுளிடம் நம்பிக்கை கொண்டு அவரை எதிர்நோக்கி இருக்கவே இவ்வாறு செய்திருக்கிறார் இல்லையா? கடவுள் நமக்காக தன் குமாரனை கிறிஸ்துவின் வழியாக தந்திருக்கிறார் என்பதை நம்ம பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல,
கடவுளுடைய வார்த்தை என்பது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறதாக நம்ம பார்க்கின்றோம். எபிரேயர் நிருபத்தில் 2 தீமோத்தேயு 3:16 நம்ம பார்க்கும்போது கடவுளுடைய வார்த்தை அது கடிந்து கொள்வதற்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கின்றதாக நம்ம பார்க்கிறோம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் 16-17 நம்ம பார்க்கிறோம். பாருங்க, மறைநூல் அனைத்தும் கடவுளின் தூண்டுதல் பெற்றுள்ளது. கடவுளுடைய வார்த்தை என்ன பெற்றிருக்குதா? தூண்டுதல். கடவுளுடைய தூண்டுதல் பெற்றிருக்கிறது. அதே நேரத்தில் அது கற்பிப்பதற்கும், அது எதுக்கு உதவுது? கற்பிப்பதற்கும், நேர்மையாய் வாழ்வதற்கும், நம்மை பயிற்றுவிப்பதற்கும் பயனுள்ளது. இப்போ கடவுளுடைய வார்த்தை தூண்டுதல் பெற்றுள்ளது, அது கற்பிப்பதற்கும் கண்டிப்பதற்கும் உதவுகின்றது. அதே நேரத்தில் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு உதவுகிறது, பயனுள்ளதாக இருக்கிறது. இவ்வாறு கடவுளின் மனிதர் தேர்ச்சி பெற்று நற்செயல் அனைத்தையும் செய்ய தகுதி பெறுகின்றார். அதான் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கடவுளுடைய வார்த்தையில் எந்த ஒரு குறைவும் இல்லாமல் இருக்கிறது. மார்ட்டின் லூத்தர் என்ன சொல்றாரு? கடவுளுடைய வார்த்தையை சொல்லி பைபிள் என்ன சொல்றாரு? வேதாகமம் ஒரு தொட்டில், அதில் கிறிஸ்து குழந்தையாய் கிடத்தப்பட்டிருக்கிறார். ஆகவே வேதத்தை மக்கள் கரங்களில் வழங்க வேண்டும் என்று அவர் தன்னுடைய வாழ்க்கையில் சொன்னதாக நம்ம பார்க்கின்றோம். அதே போல அவர் கடவுளுடைய வார்த்தையை பற்றி சொல்லும்போது த பைபிள் கண்டெய்ன்ஸ் த வேர்ட் ஆஃப் காட் என்று சொல்லக்கூடாது என்றார். பைபிள் கண்டெய்ன்ஸ் என்ற அந்த வார்த்தையை பயன்படுத்தாமல் த பைபிள் இஸ் த வேர்ட் ஆஃப் காட், அதான் ரைட் என்றார். த பைபிள் இஸ் த வேர்ட் ஆஃப் காட். அதே போல திருமறை குறைவற்றது, இன்ஹெரண்ட். சங்கீதம் 19:7 நம்ம பார்க்கிறோம். திருமறை குறைவற்றதாய் இருக்கிறது. குறைவற்ற செல்வம், நிறைவான செல்வம். அதை படிக்கும் போதெல்லாம் நமக்கு ஆசீர்வாதம். 2வது, பைபிள் இஸ் இன்ஃபாலிபிள், தவறாதது. பைபிள் எப்பனா தவறுமா? தவறவே தவறாது, என்றைக்கும் தவறாது. யோவான் 10ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில் நம்ம அதை பார்க்கிறோம். த பைபிள் இஸ் இன்ஃபாலிபிள். அதே போல பைபிள் இஸ் இன்டெஸ்ட்ரக்டபிள், அதை அழிக்க முடியாது. கடவுளுடைய வார்த்தை நிலையானது. இந்த உலகம் அழிந்தாலும், பூமி அழிந்து போனாலும், பூமி ஒரு பிளாஸ்டிக்கை மாறி வெந்து உருகி போனாலும் கடவுளுடைய வார்த்தையை அழிக்க முடியாது. மார்க்கு 13:31. அதே போல கடவுளுடைய வார்த்தை இட் இஸ் இன்சஃபிஷியன்ட், இட் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் தஸ். நமக்கு அது போதுமானதாக இது. அப்போ என்னவா? கடவுளுடைய வார்த்தை குறைவற்றது, கடவுளுடைய வார்த்தை தவறாதது, கடவுளுடைய வார்த்தை அழிக்க முடியாது, கடவுளுடைய வார்த்தை போதுமானது. 1 கொரிந்தியர் 4:6, வெளிப்படுத்தல் விசேஷம் 22:18-19, யோவான் 20:30 நம்ம பார்க்கிறோம். ஆகவே தேவ பிள்ளைகளே, கடவுளுடைய வார்த்தையை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஆங்கிலத்தில் நம்ம பார்க்கிறோம், the enduring word, the fleeting nature of human life. All flesh is like grass and human glory is like the flower of grass. The enduring word of God, the word of the Lord endures forever. The impermanence of human life, grass and flowers, human life is transient and fleeting. Wither and fall, human achievements and glory are temporary. The permanence of God's word, the enduring word, the word of the Lord remains forever. The gospel message is the word of God that endures. Focus on the eternal, focus on the enduring, the word of God, not temporary human achievements. Live in light of eternity of God's eternal word of promises. Take away God's word endures, the word of God remains forever. Focus on the eternal priority, God's eternal word over temporary human achievements. அவருடைய வார்த்தை நம்ம பார்க்கிறோம் இல்லையா? ஏசாயா 40:6-8 பார்க்கும்போது மனிதனுடைய நிலையற்ற தன்மையை அங்கே ஏசாயா சொல்றாரு. மத்தேயு 24:35 இந்த உலகம் அழிந்து போகும், கடவுளுடைய வார்த்தை இருக்குன்னு சொல்றாரு. சங்கீதம் 119:89 நம்ம பார்க்கிறோம், கடவுளுடைய வார்த்தை என்றென்றைக்கு நிலை நிற்கும் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அதே போல யாக்கோபு 1:10-11 இந்த உலகம் எல்லாம் அழிந்து போகும், கடவுளுடைய வார்த்தை நிலை நிற்கும். அதே போல கடவுளுடைய வார்த்தை நிலை நிற்கும் என்பதையும் சங்கீதம் 33:11, 119, 152, ஏசாயா 55:10-11, மத்தேயு 5:18 நம்ம பார்க்கின்றோம். ஆகவே கடவுளுடைய வார்த்தை இட் இஸ் அன்சேஞ்சிங் வேர்ட். எபிரேயர் 1:10-12, 13:8, யாக்கோபு 1:17-18 இட் இஸ் இம்பெரிஷபிள் சீடு. அது அழிக்க முடியாத ஒரு விதை. 1 பேதுரு 1:23, யோவான் 1:12-14, 1 யோவான் 3
9 நம்ம பார்க்கிறோம். ஆகவே அன்பான தேவ பிள்ளைகளே, கடவுளுடைய வார்த்தை வல்லமையுள்ள வார்த்தையாக இருக்கிறது. அந்த வார்த்தையை நம்புவோம். அந்த வார்த்தை தான் இயேசு ஆண்டவராய் நமக்காக இந்த பூமியில உலாவினார். 33 ஆண்டுகள் உலாவி நமக்காய் பாடுபட்டு ரத்தம் சிந்தி, அந்த வார்த்தை கல்வாரி சிலுவையிலே நமக்காக ரத்தம் சிந்தி மரித்து, அந்த வார்த்தையை விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். நம்மளாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம் இல்லையா? நம்ம அந்த வார்த்தையை படித்து கொண்டிருக்கிறோம், நம்ம பார்க்காம இருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு கடவுளுடைய வார்த்தை, the word of God endures forever. இதெல்லாரும் நீங்கள் பாருங்க, படிங்க. இதான் முக்கியமானது. கடவுளுடைய வார்த்தை வல்லமை உள்ளது, என்றென்று மாறாதது, அழியாது. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் கடவுளுடைய வார்த்தைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பேய் பிசாசு எல்லாம் பயந்து ஓடும், வியாதிகள் மறைந்து ஓடும். கடவுளுடைய வார்த்தையை அனுப்பி நோயை குணமாக்குகிறான். ஆகவே இந்த சீர்திருத்தல் நாட்களிலே கடவுளுடைய வார்த்தைக்கு வல்லமையாக நம்முடைய வாழ்க்கையை நம்ம ஒப்புக்கொடுப்போம். கடவுளுடைய வல்லமையை நம்ம புரிந்து கொண்டு வாழ தூய் ஆவியானவர் இந்த நாளில் நம்ம அனைவருக்கும் உதவி செய்வாராக. ஆமேன். ஜெபிப்போம். துதிகளின் மத்தியிலே மகிமையோடு வீற்றிருக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, எங்கள் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, இந்த காலை நேரத்திற்காக நன்றி சொல்லுகிற இந்த நாளிலும் நம்முடைய இறை வார்த்தையை எங்களுக்கு தந்தமைக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின் வழியாக ஆண்டவரே எங்களை நீர் போஷித்துக் கொண்டிருக்கிறீர். நன்றி. நம்முடைய வார்த்தை வல்லமை உள்ளது, குறைவற்றது, அழியாதது, ஆண்டவர் தவறாதது, எங்களுக்கு போதுமானதாக இருக்கிறது என்பதை நீர் அந்த போல அந்த வார்த்தைகளை பயன்படுத்தி இந்த உலகத்தில் நமக்கு சாட்சியாக வாழ கிருபை தார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அகில உலகத்தில் இருக்கிற மக்கள், அமெரிக்கா, யூகே, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, பிலிப்பைன்ஸ், கல்ஃப் கண்ட்ரிஸில் இருக்கிற மக்கள், இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள், எங்கள் பகுதியில் இருக்கிற மக்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரை இதை ஃபாலோ பண்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இதை ஆண்டவர் எல்லாருக்கும் பகிர்ந்தளிக்கிற மக்களை ஆசீர்வதிங்க. குறிப்பாய் இப்படி திருச்சபையின் மக்கள், தமிழ் திருச்சபையின் மக்கள் யாவரையும் ஆசீர்வதி. கத்தோலிக்கர்கள், பேப்டிஸ்ட், ஆண்டவரே, அதே போல இண்டிபெண்டன்ட், பெந்தகோஸ்தே திருச்சபை, ஆண்டவருடைய பாஸ்டர்ஸ்க்காக, ஃபாதர்ஸ்க்காக, மதர்ஸ்க்காக, அனைத்து ஸ்தாபனங்கள், பள்ளிக்கூடங்கள், மருத்துவமனைகளுக்காக வேண்டிக் கொள்கிறோம். எங்களுடைய தாய் திருச்சபை, இந்திய சுவிசேஷ திருச்சபைக்காக கூட ஜபிக்கிறோம். ஆண்டவரை எதிர்கொண்டிருக்கிற ILC தேர்தலை கூட எங்களுக்கு ஆண்டவரே நீர் கர்த்தாவே உம்முடைய மக்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று அவங்க சபையை வழிநடத்த கர்த்தர் கிருபை தார். தொடர்ந்து இந்த வேளையில் ஊழியத்தில் எங்களோடு கூட அன்பர் சாரியும் ஏஞ்சாக்காவே அன்பான பிள்ளைகள் மாத்தால் மறையாளையும் அன்புக்குறை சாக்கோ சாரியும் டீச்சரையும் அடையனையும் குடும்பத்தை ஆசீர்வாதம் வழிநடத்துங்க, எடுத்து பயன்படுத்துங்க. அடையன் பணியாற்றுகிற பாவனப்பள்ளி போதகோட்டத்தையும், பாவனப்பள்ளியும், இன்னொரு வடகரை, மேல் சாணம் திருச்சபைகள் குடும்பங்கள் அல்ல வியாதியா பலவீனமாக இருக்கிறவங்க, வயதானவங்களை காத்தருளுங்க. பாவனப்பள்ளி சபை கட்ட வேண்டும், இன்னொரு சபை கட்ட வேண்டும் ராஜா, அது உதவி செய்யுங்க. ஒருவேளை இதை பார்க்கிறவர்கள் கேட்கிறவர்கள் அதிகமாய் ஜபித்து உதவி செய்ய கர்த்தர் கிருபை தார். இந்த நாளிலும் பிறந்த நாட்களை, திருமண நாட்களை கண்டு நன்றி செலுத்துகிற யாவரையும் ஆசீர்வதியும். குறிப்பாய் இந்த நாளில் என்னுடைய அன்புக்குரிய மூத்த விசுவாசி இமானுவேல் உத்தரன் திருச்சபையுடைய ஆண்டவர் அன்புக்குரிய தலைவராக பொறுப்பில் இருந்து வழிநடத்திய ரிச்சர்ட் மோகன்ராஜ் சாருக்காக, டீச்சருக்காக ஜபிக்கிறோம். தன்னுடைய 51வது திருமண நாளை கண்டு நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறார். ஆகவே அவர்களை ஆசீர்வதிங்க. திருமண நாள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். பிள்ளைகள், மருமக்கள், பேர பிள்ளைகள் யாவரையும் ஆசீர்வதித்து இன்று போல் என்று மகிழ்ச்சியோடு சுபிட்சத்தோடு ஆண்டவர் இந்த உலகத்தில் அவர்கள் வாழவும் இந்த நாள் வரையிலே காத்தவர் தொடர்ந்து காத்தரல வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுகிறோம். தொடர்ந்து ஆண்டவர் நாளை தினத்தில் நம்முடைய ஆண்டவர் வார்த்தைகளை நாங்கள் சபையில் பகிர்ந்து கொள்ள கர்த்தரைகளை எடுத்து நீர் பயன்படுத்த முடியாது ஜபிக்கணும். நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும் ஆசீர்வதியம். இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். எல்லா வல்ல தந்தை, மகன், தூய ஆவியின் ஆசைகள் இந்த நாளிலே நம்முடைய ரோடு கொண்டிருப்பதாக. ஆமேன். காட் பிளஸ்.